அவன் வந்து கிசுகிசு பத்திரிகையாளர் அந்த புறம் அந்தன அவனுக்கு அவர் நாலேஜ் கிடையாது. சினிமா பற்றிய நாலேஜ் இருந்தால் அதை சொல்லவே மாட்டான். ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு இல்லை உசுப்பேற்றி விடுறதுக்கு வேணா இதெல்லாம் வந்து வரும். இவங்க ஏற்கனவே இந்த அந்த புறம் அந்தனெல்லாம் வந்து அஜித்தையும் வந்து விஜயம் வந்து முட்டை விட்டுருந்தானுங்க. இப்போ அவனுக்கு வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் சொல்லி அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டார். இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன செய்யணும்னு கேட்டால் சிவகார்த்திகனை பிடிச்சி தொங்குறானுங்க. அதனால் துப்பாக்கி கொடுத்தாரு. என்னடா டே கதை அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். அந்த புறம் அந்த நான் சொல்கிறேன். தெரியலன்னு சொல்லிட்டு போங்கடா. உசுப்பேற்றி விடுறதுக்கு கேட்டால் ஒரே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அதை ஒரே படம் வந்து மலையோட மோதலாம் அவர் டைட்டில் வைக்கிறான். என்னன்னா விஜய் வந்து மலை அறிவு கட்டவனே யாரா மலை எத்தனை படம் நான் சொல்லிட்டோம். உதாரணத்துக்கு சந்திரமுகி வந்து ரிலீஸ் ஆகும்போது சச்சின் படம் ரிலீஸ் ஆகி ஓடிச்சாரா? அது ஒன்றும் சொல்ல முடியுமா? அப்போ யார் மலை அறிவு இருக்காரா உங்களுக்கு? எத்தனை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி. வாரிசு படம் வந்து பார்த்து துணிவு வந்துச்சு. அப்போ யாரா மலை? யார் மலை? போய் ஒப்பிடுறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தும் விஜய் ஒன்னாடா? சிவகார்த்திகேயனும் ஸ்ரீகாந்தும் ஒன்றா? இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற அந்த மாசு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் இருந்தா ஸ்ரீகாந்தை நாசமாக்குறதே நீ தான்டா. கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம் எடுத்து நாசமாக்குறது நீ தான். நீயும் விஜயோட அப்பனும் சேர்ந்து தான் நாசமாக்குறீங்க. எல்லா கதையும் எடுத்து விடுவேன் நான். இசையமைப்பாளர் குடும்பத்தை நாசமாக்குறது நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியாடா? நீ பார்த்தியா? அப்புறம் வேறு எதனா பேசிடுவோம். அப்புறம் நான் அடிவு கட்டுறேன். தப்பாக ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தரிக்கூடாது. ஒரு வளர்ந்து வர நடிகர் அவன் எவ்வளோ போராடி இருப்பான்டா. அவனா சும்மா வந்துட்டான்டா சிவகார்த்திகேயன் அறிவட்ட நாயே. சின்ன வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து சின்ன ப்ரோக்ராம் பண்ணி மெல்ல வந்தான். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அவனுக்கு தான் அந்த ரணமும் வேதனையும் வலியும் தெரியும். அந்த ரசிகர்லாம் சூட ஏற்றணும். சிவகார்த்திகேயன் ரசிகர்லாம் சூட ஏற்றணும். அதன் மூலம் உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும். இந்த குழப்புக்கு நீங்கள் எங்கன்னா போய் சோனா கட்சியில் போய் மாமா வேலை பார்க்கலாம். நீ சிண்டு முடிக்கிற வேலை என்ன வேலை? அது நேருக்கு நேர் படம் மோதுது. அவர் வந்து மலையோட மோதுறாரு, மயிரோட மோதுறாரு. மயிர் மலையாவன் அப்புறம் வேறு மாதிரி கட்டுறான். நாயை கோல்டு காயின் வாங்கிட்டு பேசுகிற நாய் பேசுகிற பேச்சப்பார். சந்திரமுகியோட மோதும்போது வந்து சச்சின் என்னடா ஆச்சு? நாயை ஒன்று பேசுகிறீங்களா? இப்போது நான் கேட்குற வெக்கமான இருக்கடா உனக்கு இந்த பீலா பிஸ்பிக்கு நான் கேட்குறேன். இப்போ வந்து ரீ ரிலீஸ் ஆகிருக்கு படையப்பா. என்ன ஓடி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஓடிது. ஏற்கனவே கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அதிகமாகிடுச்சு. முதல் நாளே எடுத்துட்டாங்க 6 கோடியை. ஓடிடி ரிலீஸ் பண்ண பிறகு திருப்பி மறுபடியும் தியேட்டரில் கேட்டு வாங்குறாங்க. அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அது அடித்த அடி தான் பீஸ்ட் காணாமல் போச்சு. இத்தனைக்கும் என்ன காலகட்டம் தெரியுமா? அது கோவிட் காலகட்டம். அந்த அடிப்பா தெரியணும். யாரா யாஸ் யாரு இங்கே ஸ்ரீகாந்த் யார் சொன்னால் தெரியணும். யாஸ்னா யாருன்னே தெரியாது. அவன் அடித்தான், சொல்லி அடித்தான். தனிப்பட்ட முறையில் டேமேஜ் பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயனை வந்து நீங்கள் வேணும்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளருடைய வாழ்க்கையை கெடுத்தான்னு பேசுகிற நீ. உனக்கு எச்சரிக்கிறேன். உனக்கு சிவகார்த்திகேயன் சார்பாக நானே உன்னை எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதையாக பேசு. சிவகார்த்திகேயன் வந்து இசையமைப்பாளருடைய வந்து குடும்பத்தை நாசமாக்கிட்டான். விஜய் அவன் குடும்பத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கிறான்டா. பேசுவா நீ? தனி விமானத்தில் போகிறான். பேசுவா நீ அதை பற்றி? அவன் சொந்த குடும்பத்தையும் நாசமாக்கிட்டான். அவங்க அப்பனை நடுரோட்டை நிற்க வச்சுட்டான். அவன் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே இல்லை. அவன் பொண்ணு அவங்ககிட்ட இல்லை. அவன் பொண்டாட்டி அவங்ககிட்ட இல்லை. பேசுவியா நீ? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவகார்த்திகேயனுக்கு நன்றி விசுவாசம். மூத்த பத்திரிகையாளர் சொல்லி சார், அவர் வந்து கிசுகிசு பத்திரிகையாளர் சார். அந்த புறம் அந்த தானே சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சிவகார்த்திகேயனுக்கு நன்றி விசுவாசம் இல்லை, துப்பாக்கி தூக்கி கொடுத்தாருல, விஜய் கூடலாம் வந்து மோதலாமா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எது வச்சு சொல்கிறாருன்னா, பொங்கலுக்கு ஜனநாயகனும் பராசக்தியும் வந்து வருது, அதை வச்சு சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். ஒரு படத்தில் நடிக்கிற நடிகர் வந்து ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணவே முடியாது. தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர்ஸோட அவைலபிள் வச்சு தான் பண்ணுறது. அது முதல்ல ஃபண்டமெண்டல் அடிப்படை வந்து இதுதான். நடிகர் முடிவு பண்ண முடியாது. அது சின்ன நடிகராக இருக்கட்டும், பெரிய நடிகராக இருக்கட்டும். அப்படி முடிவு பண்ணுறதா இருந்தாக்கா வந்து குட் பேட் அக்லி ஏன் வந்து இவ்வளோ தள்ளி போகுது? புரிஞ்சுங்களா? குட் பேட் அக்லி வந்து தெரியல உங்களுக்கு எவ்வளோ நாள் தள்ளி போச்சு. ஸோ பல பிரச்சனைகள் ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்ந்து, தியேட்டர் வந்து ஓனர்ஸ்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறது அந்த ரிலீஸ் டேட்டை. அதை முதல்ல அடிப்படை தெரியணும். முதல்ல அவன் வந்து கிசுகிசு பத்திரிகையாளர் அந்த புறம் அந்தன அவனுக்கு அவர் நாலேஜ் கிடையாது. சினிமா பற்றிய நாலேஜ் இருந்தால் அதை சொல்லவே மாட்டான். ஒன்று. ரெண்டாவது ஒன்று கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் பராசக்தி ஒரே டேட்டில் வந்துறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 14ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க பராசக்தி ரிலீஸு. 9ஆம் தேதி இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், இவங்க வந்து 9ன்னு முடிவு பண்ண பிறகு அதே 9ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த முடிவை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தயாரிப்பாளரும் ரெட் ஜெயண்ட் தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து ஒரு ஒப்பீனியனாக ஒன்றா கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒன்றா இவர் எஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் இப்போது ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் முடிவு பண்ணாங்கன்னா தயாரிப்பாளர் நடிகரே விஜயோட படம் தான் அது. சரிங்களா? முழுக்க சும்மா அதெல்லாம் அந்த நிறைய கதையெல்லாம் விடுவானுங்கன்னு வச்சுக்கலாம். அது விஜயோட படம்.
அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு இல்லை உசுப்பேத்தி விடுறதுக்கு வேணால் இதெல்லாம் வந்து வரும். இவங்க ஏற்கனவே இந்த அந்தப்புறம் அதனெல்லாம் வந்து அஜித்தையும் வந்து விஜயம் வந்து முட்டை விட்டுருந்தானுங்க. இப்போ அவனுக்கு வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் சொல்லி அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டார். இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன செய்யணும்னு கேட்டால் சிவகார்த்திகனை பிடிச்சி தொங்குறானுங்க. சிவகார்த்திகேயனும் வந்து இவர் துப்பாக்கி கொடுத்தாரு. நிறையா துப்பாக்கி கொடுத்தாருண்ணே, சும்மாவா கொடுத்தான்? அந்த படம் ஓடணுன்றதுக்காக கொடுத்தான் துப்பாக்கியை. இதுதான் உண்மை. அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு, கோட் படத்தை ஓட வைக்கிறதுக்கு பல உத்திகளை கையாண்டானுங்க. முதல் உத்தி தான் வந்து ஏஐயில் விஜயகாந்தை கொண்டு வந்தது, நம்பர் 1. அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் மகா பேரழகன் அவனை கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோகன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வில்லனாக காட்டினாங்க. விமன் அதாவது ஃபேன்ஸ், அதாவது வந்து ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து நிறையா இருக்குது, சரிங்களா? பெண் ரசிகைகள் அதிகம் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கும் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறன்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து மோகன் வந்து அந்த படத்தில் வந்து வில்லனாக காட்டி விட்டாங்க. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து பிரபுதேவா இருக்கிறாரு. எவ்வளோத்துக்கும் வந்து கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த வந்து கேமியோவில் வந்து இந்த துப்பாக்கி கொடுக்கறது இதெல்லாம். அதை தாண்டி நான் சொல்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு உத்தியை கையாண்டானுங்க. தலை வந்து பார்த்தீங்கன்னா தலைன்னு சொல்லி ஒரு வசனத்தை வச்சானுங்க. ஸோ இவ்வளோ வெற்றிக்கான உத்திகள் எல்லாம் பண்ணி கூட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான், உண்மை இது. அதனால் துப்பாக்கி கொடுத்தாரு. என்னடா ரே கதை அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவேன். அந்தப்புறம் வந்து நான் சொல்கிறேன், தெரியலன்னு சொல்லிட்டு போங்கடா. உசுப்பேத்தி விடுறதுக்கு கேட்டால் ஒரே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அதை ஒரே படம் வந்து மலையோட மோதலாம் அவர் டைட்டில் வைக்கிறான். என்னன்னா விஜய் வந்து மலை. அறிவு கட்டவனே அந்தப்புறம் அந்தனா இன்றைக்கி பல கழிவறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வெட்டி எடுக்கிற டைல்ஸ் தாண்டா கழிவறையிலே இருக்குது. அதை முதல்ல போய் பாரு. முதல்ல உங்கள் வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சினா முதல்ல போய் நேராக போயிட்டு ஹால்லாம் விட்டுரு. ஹாலில் தான் வந்து இருக்கும். ஹால்லையும் தாண்டி நீங்கள் வந்து எந்த ரூமில் போனாலும் நீங்கள் கிரானைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுத்துட்டு கிடக்குது. அந்த மலையை உடச்சி வர்றது தாண்டா அந்த கிரானைட்டு. பாத்ரூம் டைல்ஸ் கூட யூஸ் பண்ணுறான் கிரானைட்டை. புரிஞ்சுக்கடா. முதல்ல மலை ஒரு மலைன்னு மலையை நினச்சா எலி நினச்சா குறைஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? நீங்கள் கிசுகிசு பத்திரிகையாளர், நீங்கள் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. மண்டையில் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சினிமா பற்றிய நாலேஜும் கிடையாது. எவ்வளோ நாள் சுற்றுனீங்க, சுற்றுனேன். இப்போ அந்த சுற்றுற ரீலெல்லாம் அருந்து போகுது. அதுதான் உங்களுக்கு இன்னும் அறுத்து விடுவோம் ரீலை. ஏன்டா இந்த ஈனத்தரமான பொழப்பு உங்களுக்கு? ஏதோ நடிகர்கள் நடிச்ச ஏற்கனவே தமிழ் சினிமா நாடி இருக்கிறது, நாசமாயிட்டு இருக்கு. இதில் இப்போ இவங்க முட்டை விடுறீங்க. என்னன்னாக்கா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலையோட மோதுறாரு. யாரா மலை? அப்புறம் என்ன அசிங்கமாக சொல்லிடுவேன், மலை மயிருன்னு. யாரா மலை? எத்தனை படம் நான் சொல்லிட்டோமா? உதாரணத்துக்கு சந்திரமுகி வந்து ரிலீஸ் ஆகும்போது சச்சின் படம் ரிலீஸ் ஆகி ஓடிச்சாரா? அது ஒன்றும் சொல்ல முடியுமா? அப்போ யார் மலை? அறிவு இருக்காரா உங்களுக்கு? எத்தனை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி. வாரிசு படம் வந்து பார்த்தீங்கன்னா துணிவு வந்துச்சு. அப்போ யாரா மலை? யார் மலை? போய் ஒப்பிடுறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தும் விஜய் ஒன்றாடா? அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன? ஸ்ரீகாந்தோட ஸ்டாண்டர்ட்னா வந்து விஜயோட ஸ்டாண்டர்ட் என்ன? விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர்ன்றது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ஈக்குவலா? ஸ்ரீகாந்த் படம் வந்து மோதிச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிலமை அப்படி கிடையாது. சிவகார்த்திகேயனோட ஃபேன் பேஸ் வந்து வேறு. நீங்கள் சிவகார்த்திகேயனையும் ஸ்ரீகாந்தையும் ஒப்பிடுறது தப்பு. நீங்கள் அப்படி தான் ஒப்பிடுறீங்க உங்கள் அறிவை பயன்படுத்தி. அறிவே கிடையாது அது. முதல்ல முட்டாள்தனத்தை பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் மூளை இருக்கார் அவனுக்கு. சிவகார்த்திகேயனும் ஸ்ரீகாந்தும் ஒன்றா? இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற அந்த மாசு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் இருந்தால் ஸ்ரீகாந்தை நாசமாக்குறதே நீ தான்டா. கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம் எடுத்து நாசமாக்குறது நீ தான். நீயும் விஜயோட அப்பனும் சேர்ந்து தான் நாசமாக்குனீங்க. எல்லா கதையும் எடுத்து விடுவேன் நான். அறிவு கட்டணே. மானம் சூடு சொல்கிறடா. உங்களுக்கு வயிற்று பொழப்புக்கு வேறு ஏதாவது செய்யுங்க. ஒரு நடிகனை இன்னொரு நடிகனை முட்டை விடுறீங்க. அது என்ன வேலை? அது படம் ரிலீஸ் ஆகுதா? இது கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்கள் வந்து பார்த்தா சிவாஜி படமோ எம்ஜிஆர் படம் ஒன்றா ரிலீஸ் ஆகலையா? கமல் படமோ ரஜினி படமோ ஒன்றா ரிலீஸ் ஆகலையா? எத்தனை படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் விஜயகாந்த் படங்கள் மோதலையா? ரஜினி படங்களோட மோதலையா? விஜயகாந்த் படமும் கமலஹாசன் படமும் மோதலையாடா? ஏன் ரஜினி படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி படமும் மோதலையா? அப்போ சிவாஜி மேலே ரஜினி யார்? அறிவு கட்டுனே. வேறு ஏதாவது பொழப்பு பாருங்கடா. அசிங்கமாக இல்லை. ஒரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தையும் வந்து விஜயம் மோத விட்டுருந்தீங்க. அதுக்கு அவர் எண்டு கார்டு போட்டார். இப்போ இவனை பிடிச்சி தொங்குறீங்க. சிவகார்த்திகேயன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறான்ட்டு அசிங்கமாக பேசுகிறோம். அப்புறம் நாயே முதல்ல வந்து ஒழுக்கமாக பேச பாருங்கள். தனிப்பட்ட முறையெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள். தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்கேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி கட்டவன் ஆகிட்டான். நான் கேட்குறேன், நாயே நன்றி கட்டவன் இசையமைப்பாளர் நாசமாயிட்டாங்க. நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியாடா? நாயே அந்தப்புறம் அந்த உன்னை தானே கேட்குறேன். நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா? நீ இசையமைப்பாளர் குடும்பத்தை நாசமாகிறது நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியாடா? நீ பார்த்தியா? அப்புறம் வேறு எதனா பேசிடுவோம். அப்புறம் நான் அறிவு கட்டணும்.
தப்பாக ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தரிக்கூடாது. ஒரு வளர்ந்து வர நடிகன் அவன் எவ்வளோ போராடி இருப்பான்டா, அவனா சும்மா வந்துட்டான்டா சிவகார்த்திகேயன் அறிவற்ற நாயே. சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணி மெல்ல 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 வந்தான். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அவனு தான் இந்த ரணமும் வேதனையும் வலியும் தெரியும். அறிவு கட்டவனே பேசுகிறான் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கட்டவன் சொல்லி அவன் தெளிவாக சொல்கிறான். ஒரு இதில் அவன் சொன்னக்கூடியதை நீங்கள் புரிஞ்சுக்கல. சிவகார்த்திகேயன் பேசுகிறது தெளிவாக ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறான். இந்த காணொலி பார்க்குற அத்தனை இருக்கிறான். வாழ்க்கை கொடுத்தன்னு சொல்லாதீங்க, வாய்ப்பு கொடுத்தன்னு சொல்லுங்கள். வாய்ப்பு கொடுக்குறது வேறு, வாழ்க்கை கொடுக்குறது வேறு. நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாலே வாழ்க்கை கொடுத்து தான் நீங்கள் பேசுகிறீங்க. அதைத்தான் அவன் வந்து சொல்கிறான். யாரையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி மறந்தவங்க கிடையாது. எல்லாம் மனசுக்குள்ளே எல்லாமே நினைப்பாங்க. நீங்கள் அதை செயல் வடிவத்தில் காட்டணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு மோதிரத்துக்கு தேவை, விஜய் கூட மோதிரத்துக்கு ஒரு ரசிகர் கூட்டம் தேவை. அந்த ரசிகர்லாம் சூடேற்றணும், சிவகார்த்திகேயன் ரசிகர்லாம் சூடேற்றணும். அதன் மூலம் உங்களுக்கு வியூவர்ஸ் வரணும். இந்த பொழப்புக்கு நீங்கள் எங்கன்னா போய் சோனா கட்சியில் போய் மாமா வேலை பார்க்கலாம். நீ அந்த புறம் நான் சொல்கிறேன். போய் எங்கன்னா பாம்பேயில் போய் வந்து ஜிப்பா போட்டுட்டு பீடா பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு மாமா வேலை பார்க்கலாம். தப்பு இல்லையா? ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒற்றுமையாக இருக்க வைக்க பாருங்கடா. முடிஞ்சால் ஒற்றுமையாக இருக்க வைக்க பாருங்கள். இல்லைனா மூடிக்கிட்டு போங்க. சிண்டு முடிச்சுக்கிற வேலை என்ன வேலை? அது நேருக்கு நேர் படம் மோதுது. அவர் வந்து மலையோட மோதுறாரு, மயிரோட மோதுறாரு. மயிர் மலையாவன் அப்புறம் வேறு மாதிரி கட்டுற நாயை கோல்டு காயின் வாங்கிட்டு பேசுகிற நாய் பேசுகிற பேச்சப்பாரு. இல்லை சார், அவர் தான் மலையோட மோது விஜய் கூட மோதுனா வந்து மலை கூட மோதுற மாதிரி போயிடுறாரு. அப்படியே சந்திரமுகியோட மோதும் வந்து சச்சின் என்னடா ஆச்சு? நாயை ஒன்று பேசுறீங்களா? இப்போ நான் கேட்குறேன், வெக்கமான இருக்கடா உனக்கு இந்த பீலா பிஸ்பிக்கு நான் கேட்குறேன். இப்போ வந்து ரீ ரிலீஸ் ஆகிருக்கு படையப்பா. என்ன ஓடி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஓடிக்கு. ஏற்கனவே கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அதிகமாகிடுச்சு. முதல் நாளே எடுத்துட்டாங்க 6 கோடியை. மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 6 கோடி முதல் நாளே தட்டி தூக்கியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து அடிஷனல் தான். உங்கள் மலையை சொல்ல நீங்கள் தான் மலைன்றீங்களே. எந்த படம் சொல்லுங்கள்? சச்சின்லேருந்து எல்லாம் சச்சினே ஸ்கேமு. அதுக்கப்புறம் வந்து அத்தனை படத்தையும் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடல. காக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழையில. நீங்களாவது வந்தீங்களாடா நான் கேட்குறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு, எத்தனை குஷி ரிலீஸ் ஆச்சு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு, வந்து கில்லி ரிலீஸ் ஆச்சு. வந்து பார்த்தீங்களா? நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கி சம்பாரிச்சிங்களா? அவங்ககிட்ட இறந்துட்டோன்னே அவன் காலை நக்கி தானே கோல்டு காயின் வாங்குறீங்க. வந்து நீங்கள் பார்த்தீங்களாடா அந்த படத்தை? எல்லாம் காலேஜ் நீங்கள் படையப்பா பிச்சுன்னு வருது, வெக்கம் இல்லாமல் போடுறீங்க. ரஜினி வந்தார், ரஜினி பேசினார். அவர் படத்தை அவர் பேசாமல் வேறு யாரா பேசுவாங்க? அறிவு கட்டணும்ல. அவர் பேசினாரா? ஒரு புரியுது இல்லை பேசுகிறதுக்கே எப்படி? இன்னும் ஒரு 4 தேட்டரில் போய் மக்களாக போய் உட்காரட்டுன்னு சொல்லிட்டோம். பார்க்கலாமாடா? 4 தேட்டர் சென்னையில், ஏதோ ஒரு சென்னையில் ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் பார்க்கலாமா? 4 தேட்டர். ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரை மக்களாக போய் படம் பார்க்கறதுக்கு போட்டோம். தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக அவர் பார்க்கலாமா? 4 தேட்டரு. பேசுங்கண்ணா, ஒழுங்காக பேசுங்கண்ணா. கிசு பத்திரிகையாளர் காட்டுறீங்களா? அப்பப்போ ஒரு நாள் ரிலீஸ் ஆகுதான். அது அந்த முடிவை எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிங்கடா. ரெட் அண்ட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்பநிதி எடுத்த முடிவு தான் அது. நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னா அதுதான் ஆண்மை உள்ள வீரமுள்ள வந்து பார்த்தீங்கன்னா செயல். அது அந்த முடிவு எடுத்தது சிவகார்த்திகேயன் கிடையாது. நான் சொல்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்பநிதி எடுத்த முடிவு. நீங்கள் பெரிய கல்ட்டுன்றீங்கல்ல, மலையோட மோதுறது யாருன்றதை பாருங்கள் முதல்ல. அறிவு கட்டணும் இல்லை சார், விஜய் கூட மோதுனா வந்து காணாமல் போய்டுன்றார் படம். சமீப கால வரலாற்றில் இவர் தான் காணாமல் போயிருக்காரு சார். பீஸ்ட் படம் கூட KGF 2 ஒரு கன்னட நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, பீஸ்ட் படம் வந்தபோது படம் வந்து KGFனு ஒரு படம், அது கூட பார்த்தீங்கன்னா தேட்டரில் போடுறாங்க. அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. OTT ரிலீஸ் பண்ண பிறகு திருப்பி மறுபடியும் தேட்டரில் கேட்டு வாங்குறாங்க. அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அது அடித்த அடி தான் பீஸ்ட் காணாமல் போச்சு. இத்தனைக்கும் என்ன காலகட்டம் தெரியுமா? அது கோவிட் காலகட்டம். அந்த அடிப்பா தெரியணும். யாரா யாஷ் யாரு? இங்கே ஸ்ரீகாந்த் சொன்னால் தெரியணும். யாஷ்னா யாருன்னே தெரியாது. அவன் அடித்தான், சொல்லி அடித்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அந்த படம் வருது. எல்லாமே OTTயில் போயிட்டு அதுக்கப்புறம் தேட்டரில் கேட்டு வாங்குறாங்க. வேறு லெவலில் போச்சு. பீஸ்ட்டை காலி பண்ணிடுச்சு டோட்டல். அது புரிஞ்சுங்க முதல்ல. இங்கே யாரும் பெரியவெல்லாம் கிடையாதுடா. சினிமாவை பற்றி தெரிஞ்சுங்க. நீங்கள் சினிமாவை நாசமாக்குறீங்க தொடர்ந்து. அது நல்லதுக்கு இல்லை. தனிப்பட்ட முறையில் டேமேஜ் பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயனை வந்து நீங்கள் வேணும்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளருடைய வாழ்க்கையை கெடுத்தான்னு பேசுகிற நீ. உனக்கு எச்சரிக்கிறேன். உனக்கு சிவகார்த்திகேயன் சார்பாக நானே உன்னை எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதையாக பேசு. சார் அது ஏன் சார் பிகில் கூட கைதின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சார். பிகில் படம் வந்தது. அப்போ கைதி படம் யார்? நம்ம கார்த்திக் நடித்த படம் தான். என்ன ஆச்சு?
டோட்டலாக காலி ஆயிடுச்சு. யாரும் இங்கே ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, பெரிய பிஸ்தாலாம் கிடையாது. இங்கே பார்த்து ஜாக்கிரதையாக பேசுங்க. எல்லாம் கூட நான் உன்னை மன்னிப்பேன். அந்தப்புறம் அந்தனுக்கு எச்சரிக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் இசையமைப்பாளரோட வாழ்க்கையை கெடுத்தான்னு பேசுகிற, நீ நன்றி கட்டவன் பேசுகிற, வாழ்க்கையை நாசமாக்கிட்டான்னு பேசுகிற, நீ உன் கதை எடுத்து பேசலாமாடா? ரொம்ப யோக்கியன் மாதிரி பேசுகிறீங்க. உன் கதையை எடுத்து விட்டுருவான். அடுத்தது தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண. ஒரு நடிகை கஷ்டப்பட்டு முன்னேறி வரான், சும்மா கிடையாதுடா. அது இது நிகழ்ச்சியில் ஒன்று, அது இது எது அதை கலக்க போகுது. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி அவன் கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி, எவன் தயவும் இல்லாமல் அப்பன் தயவு எதிர்பார்த்து அப்பனே இல்லை என்ன, அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி தன்னிச்சையாக வந்து ஜெயிச்சு வந்து நிற்கிறவங்க நீங்கள் வந்து கீழே தள்ளுறீங்க, நாசமாக பார்க்குறீங்க. யார்கிட்ட இந்த வேலை வச்சுக்கிறீங்க? நீங்கள் எச்சரிக்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி. நான் ஊடகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இன்னொரு நடிகருடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டான்னு பேசுகிற நீ நான் விளக்கு பிடிச்சாடா பார்த்த? நீ அந்தப்புறம் நான் உன்னை தாண்டா கேட்குறேன். நீ நான் விளக்கு பிடிச்சி பார்த்தியா? நீ சிவகார்த்திகேயன் நன்றி மறந்தவன், நான் தயாரிப்பாளருடைய வாழ்க்கை நாசம் பண்ண, சினிமா இசையமைப்பாளருடைய வாழ்க்கையை நாசமாக்கணுவேன். நீ பார்த்தியா? நீ விளக்கு பிடிச்சாடா? நீ போயிட்டு நாயே, நான் அவனுக்கு கேட்கட்டுமாடா? அவனுக்கு சிவகார்த்திகேயன் இசையமைப்பாளருடைய குடும்பத்தை நாசமாக்கிட்டான். விஜய் அவன் குடும்பத்தையே நாசமாக்கிட்டு இருக்கிறான்டா. பேசுவியா நீ? தனி விமானத்தில் போகிறான், பேசுவியா நீ அதை பற்றி? அவன் சொந்த குடும்பத்தையே நாசமாக்கிட்டான். அவங்க அப்பனை நடுரோட்டை நிற்க வச்சுட்டான். அவன் புள்ள பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே இல்லை, அவன் பொண்ணு அவங்ககிட்ட இல்லை, அவன் பொண்டாட்டி அவங்ககிட்ட இல்லை. பேசுவியா நீ நாயே? பேசுவியா நீ? விஜய் குடும்பமே அவனாலே அவன் குடும்பமே அவன் நாசமாக்கிட்டான்டா. பேசுவியா நீ அதை பற்றி? இன்னும் எவ்வளோ நடிகை ரூட்டுன்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறான், பல நடிகைகள் வாழ்க்கையை நாசமாக்குது. பேசுவியாடா நீ நாயே? இப்போ கூட சார் படையப்பா ரீரிலீஸ் அப்போ அதிக வசூல் ஆயிடுச்சுன்ட்டு கில்லியோட வசூலை ஏற்றிக்கிறாங்க. கில்லி தான் வசூல் அதிகன்ட்டு. இப்போ இந்த பண்ணாடைங்க, இந்த பீலா பிஸ்மியும் சரி, இந்த அந்தப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி பிடிக்கணும் சார். அவனுக்கு ஜட்டி துவைக்கிறதே, அவன் விஜயோட ஜட்டி துவைக்கிறதுக்கே இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள போராட்டம் தான். நீ ஒரு நாள் நான் ஒரு நாள்ன்ற மாதிரி தான் இவங்க போராடி இருக்கிறானுங்க. நமக்கு அது பிரச்சனையே இல்லை. அவனுக்கு என்ன பண்ணாலும் நெத்தி அடி படையப்பா, இது நெத்தி அடி. அந்த மாதிரி வரலாறு காணாத ஒரு ரீரிலீஸ் படம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த வரைக்கும் அவ்வளோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ, அதுவும் புது படங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. எந்த புது படமும் சரி, எந்த பெரிய ஸ்டார்கள் படம் வந்தாலும் காலியாக இருக்குது. எனக்கு ஜனநாயகன் வரும்போது பார்த்தீங்கன்னா படையப்பா விட்டுருந்தா காலியாகிட்டு இருக்கோம் ஜனநாயகன். இதுதான் உண்மை. பேசுகிறானுங்க பேசி நான் கேட்டால் அவர் மலையம் அவரும் போனாராம். இவர்கிட்ட போய் கேட்டாராம் ஸ்ரீகாந்த் கிட்ட, என்னப்பா இந்த படம் போய் ஒன்று, அந்த படம் காலியாகிடுச்சு. விஜயும் ஸ்ரீகாந்தும் ஒன்று. அறிவு இருக்காடா? ஸ்ரீகாந்தும் சிவகார்த்திகேயனும் ஒன்றா? சிவகார்த்திகேயனோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி அவன் ஃபேன் பேஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கிசு பேசினா கிசு பேசிட்டு ஓடிட்டு வருங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்களுடைய இந்த விவகாரத்தில் உள்ள நுழையாதீங்க. சிக்கி சின்னாபனம் ஆயிடுங்க. உன் வன்மத்தை கொட்டுறதுக்கு இது இடம் கிடையாது. முடிவெடுக்கிறது ரெட் ஜெயிண்ட் முடிவெடுக்குது ரிலீஸை. நேருக்கு நேர் மோதனா நீங்கள் என்ன சொன்ன? தில்லா நேருக்கு நேர் மோதுறாரு. அவர் ஒரு பெரிய நடிகரோட ஒரு சின்ன நடிகரே மோதிரதான் வச்சுன்னா நீ என்ன செய்யணும்? அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரிய சவாலுங்க. இது அவருடைய மனதைரியத்தை பாராட்டுறேன். அவருடைய ஒரு பெரிய சவாலாக இறங்கி இதை பண்ணுறாரு, பாராட்டுவீங்களா? அதை விட்டு மலையோட மோதுறீங்க, மயிரோட மோதுறீங்க, வேறு மாதிரி பேசணும். அப்புறம் நான் இல்லை சார், அவர் தான் போய் பார்த்தாராம். செங்கல்பட்டுலேருந்து கன்னியாகுமரி விரும்பி பார்த்தாராம். ஸ்ரீகாந்த் படத்துக்கு ஆளே இல்லையா? இவங்க சாலி கிராமத்தை தாண்டது கிடையாது சார். இவங்க பேசுகிறானுங்க. இவனுங்க சாலி கிராமத்தில் ஒரு 10 பிஆர்ஓக்களை கையில் வச்சுக்கிட்டு, அது கூட ரிட்டையர்ட் ஆன பிஆர்ஓக்களை கையில் வச்சுக்கிட்டு சரக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு, அங்கே இருக்கிற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 செய்தி பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டு நானும் பெரிய ஆளுன்னு காட்டுங்க. இவனுக்கு யார் இருக்கிறாங்க? இவனுக்கு அங்கே இருக்கிற ஒரு 10 பிஆர்ஓ பார்த்தீங்கன்னா அங்கே மேட்ரை கசிய விடுறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனவன் இத்து போனவன் ஒரு 10 பிஆர்ஓ கிட்ட காசை கொடுத்து, டீயை வாங்கி கொடுத்து, அதை வாங்கி கொடுத்து, அங்கேருந்து செய்தியை பார்த்தீங்கன்னா கசிகிற செய்தியை வெளியிட்டுருக்கிறானுங்க. சும்மா எல்லாம் சினிமாவை தெரிஞ்சு கரைச்சி கொஞ்சம் கிசுகிசு எழுதுகிற பத்திரிக்கை பசங்க தானே சார் இவனுங்க. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளாக இவனுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அவனே சொல்லியிருக்கிறான் கிசுகிசு எங்கள் வேலையே கிசுகிசு எழுதுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு இல்லை இது. நான் கேட்குறேன், இப்போ நான் நேரடியாக கேட்குறேன், அண்ணன் நாசரை கேட்குறேன். இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறான். சிவகார்த்திகேயன் பெரிய நடிகர்,
அண்ணன் நாசர்கிட்ட நான் கேட்குறேன், ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இவன் மேலே? ஒரு நடிகர் வந்து ஒரு படம் நேருக்கு நேர் போட்டியிடும் போது அதை வன்மத்தை கொட்டுற மாதிரி நேருக்கு நேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து நேர்காணலில் சொல்கிறான், அந்த சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இசையமைப்பாளருடைய குடும்பத்தை நாசமாக்கிட்டேன்னு சொல்கிறான். நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அண்ணன் நாசர்? அதான் தப்பு. இப்போ அண்ணன் நாசர் வந்து நடவடிக்கை எடுக்கும். சிவகார்த்திகேயனை இப்படி சொல்கிறான், சிவகார்த்திகேயன் நன்றி கட்டவன், இசையமைப்பாளர் குடும்பத்தையே நாசமாக்கிட்டான்னு சொல்கிறான். என்ன ஆதாரத்தில் சொல்கிறான்? நடவடிக்கை எடுப்பாரா நாசர்? அண்ணன் வந்து பூச்சி முருகன்கிட்ட கேட்குறேன், நடவடிக்கை எடுப்பீங்களா? இதே தலை காஞ்சி போயின்னா காந்தராஜ், அது வந்து தமிழா பாண்டியன்னா தலை காஞ்சி போயிருக்கு, சேகரனா தலை காஞ்சி போய் நடவடிக்கை எடுப்பீங்க. ஆனால் இங்கே வந்து நடவடிக்கை என்ன? நாசர் அவர் பிஸ்மி, நாசர் பிஸ்மி. என்ன நியாயம் இது? நியாயமாக பேசுங்க. படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயின் முடிவு பண்ணுது. அப்போ இதில் வந்து தான் நீங்கள் அந்த வெறும் அந்த சப்ஜெக்டை பேசுவீங்களா? சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசையமைப்பாளர் குடும்பத்தை நாசமாக்கிட்டாருன்னு பேசுகிறான். அப்போ அண்ணன் நாசர் நடவடிக்கை எடுப்பாரான்னு தான் என் கேள்வி. அப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மி நாசமாக்கலையா? நான் கேட்குறேன், ஏஆர் ரமன் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கலையா பிஸ்மி? இதே பீலா பிஸ்மி நான் கேட்குறேன், இந்த காணொலி பார்க்குறேன்னு சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் நாசமாக்கிட்டார், இசையமைப்பாளர் குடும்பத்தை நாசமாக்கிட்டார்னு பேசுகிறான். இசையமைப்பாளர் தங்கையோட வாழ்க்கையை நாசமாக்குறது இந்த பீலா பிஸ்மியா இல்லையா? பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் சார். நியாயமாக பேசணும், எதுவாக இருந்தாலும் தப்பு இல்லை. இது படம்னா படத்தோட பேசுங்க. பர்சனலாக போனீங்கன்னா இறங்கி அடிப்போம், சாதாரண அடிலாம் இருக்காது. அப்போ தெரியும், மொத்த குடும்பத்தையும் ஒழிச்சிருவோம். அது தப்பு, அது செய்யக்கூடாது. இல்லை சார், ஒரு அஜித் படம் வரும்போது அஜித் படம் வருது நாங்கள் தள்ளி போயிருன்னு பயந்து ஓடுறானுங்க. அதுதான் சொல்றதுனாலயா விஜய் படம் தைரியமா உள்ள இறங்கி வர்றாங்க. அதுதான் சொல்றேன் நான். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் எவ்வளோ வன்மத்தை கொட்டினீங்கன்னா அஜித்தோட மேலே வன்மத்தை கொட்டினீங்க, அந்த ஆள் உங்களை ஒரு மயிருக்கு கூட நினைக்கவே இல்லை. மயிருக்கு சமமாக நினச்சா உங்களை ஏதாவது ஒரு பதில், ஏதாவது ரியாக்ஷனு, எவ்வளோ பேசுனீங்க, எவ்வளோ பேசுனீங்க. அந்த ஆள் உங்களோட மதிப்பு இன்றைக்கி எங்கேயோ உலக அளவில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஏதோ இந்த லோக்கலில் குண்டு சட்டி குதிரை ஓட்டுறோன்னு பேசினுக்கிறீங்க. தமிழ் சினிமா வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்மத்தை அவருடைய வேல்யூ எங்கேயோ போயிட்டுருக்கு. பத்மபூஷன் வாங்கிட்டார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே மேலே அவார்டு, அவருடைய எல்லை வந்து வேறு பக்கம் போயிடுச்சு. நீங்கள்லாம் ஒரு ஆளான்றது ஒரே ஒரு முடியை மட்டும் பிடிங்கி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக. அது கூட விட்டாரான்னு தெரில. உங்களை மயிருக்கு சமமாக 2 மயிருக்கு சமமாக நினச்சார், ஒரு 2 மயிரை பிடிங்கி விட்டுருப்பார், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை. நீங்களே என்னென்னமோ பேசுனீங்க. அஜித் இப்படி அவர் வந்து அவருக்கு வந்து நடிக்க தெரியல, அதை தெரியல, சம்பளம் கேட்குறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, உழைக்கிறாங்க, சம்பளம். உங்களுக்கு என்னடா, நீங்கள் மட்டும் 5000 வாங்கி நொட்டுக்கிறீங்களா அரை மணி நேரத்துக்கு? அரை மணி நேரத்துக்கு இந்த பயலுக்கு, யாருக்கு, இந்த அந்தப்புறந்தனுக்கு அரை மணி நேரம் பேசுறதுக்கு 5000 ரூபாய். இவன் வந்து சம்பளத்தை பற்றி பேசினுக்கிறான். உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டெரும்பு கடிச்ச வாயை வச்சுக்கிட்டே நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து 5000 ரூபா நீ சம்பளம் வாங்குற போது பார்த்தீங்கன்னா அஜித் எவ்வளோ பெரிய அழகன், மகா பேரழகன்டா அஜித். அவன் வாங்கக்கூடாதா சம்பளம்? அதை சம்பளம் வாங்குறானோ, அதை பண்ணுறானோ, இது பண்ணுறான். எவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்கடா, அழுவானா? என்னதான் அவன் காலம் நக்கிறதா இருந்தால் கூட வந்து விஜய் காலம் நக்கிறதா இருந்தால் கூட இப்படியாடா நக்கிட்டு போங்க. ஆனால் இன்னொருத்தர் டேமேஜ் பண்ண நினைக்காதீங்க. விஜய் கதை எல்லா கதையும் எடுத்து விடுவோம் உங்களால். விஜய்க்கு நேரடி எச்சரிக்கை இது. அளவோடு பேசணும். கோல்டு காயின் வாங்குறதுக்காக இஷ்டத்துக்கு பேசாதீங்க. உங்களை பற்றி பேசலாமாடா? இன்னொருத்த குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்கல்ல, இசையமைப்பாளர் வந்து குடும்பத்தை நாசமாக்கிட்டார் சிவகார்த்திகேயன். உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுட்டா நான் ஒரே நாள் பேசுனா கதை முடிஞ்சிச்சு. எச்சரிக்கையாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரே நாள் தான் பேசுவேன். அந்தனுக்கு நேரடியாக சொல்கிறேன். உங்கள் கதையை எடுத்து ஒரு நாள் பேசுனா கதை முடிஞ்சிச்சு. அன்னையோட ஜாக்கிரதையாக நடந்துங்க. மீண்டும் சொல்கிறேன், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு தயாரிப்பு நிறுவனம். சிவகார்த்திகேயன் படம் வந்து பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறது முடிவு எடுக்கிறது ரெட் ஜெயிண்ட், சிவகார்த்திகேயன் அல்ல. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.